இன்ஃபோ ஹெல்த் 360 சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லுக்கீமியாவை பற்றி பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இது பெரிய டாபிக்கு, அதனால அக்யூட் லிம்ஃபாட்டிக் லுக்கீமியா பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, உலக அளவில் 8,76,000 பேர் இன்சிடென்ட்ஸ், அதாவது அவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. இதில் 1,11,000 பேர் டெத்து வருது. அதுவும் சில்ட்ரன் பிலோ 2 to 5 இயர்ஸில் நிறைய பாதிக்கப்படுறாங்க. 1960 10% தான் அது க்யூர் ஆனாங்க. ஆனால் 2015 90% க்யூர் ஆகுறாங்க. ஆனால் அது வேணால் சீக்கிரம் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிடணும். பேபிஸ்க்கு ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துச்சுனாக்கா க்யூர் ரேட்டு 50% தான். அதே மாதிரி அடல்ட்டுக்கு இந்த அக்யூட் லிம்ஃபாட்டிக் லுக்கீமியா ரேரு. அவங்களுக்கு ஒருவேளை வந்தால் அவங்களோட க்யூர் ரேட் 35% சொல்லு. நான் சொல்லுங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவங்க யார் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்னா நேஷனல் கேன்சர் இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் சொல்றாங்க. டிப்பிக்கலா ஆரோக்கியமா இருக்கிற வெள்ளை அணுக்கள் 4,000 to 11,000 வரை இருக்கும். கியூபிக் மில்லிமீட்டர் தான் இருக்கும். ஆனால் லுக்கீமியா வந்தவங்களுக்கு 1 lakh to 4 lakhs இருக்கும். ஸோ இதை யார் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அனாட்டமி டிபார்ட்மெண்ட் சர்ஜன் கண்டுபிடிக்காது. ஆல்ஃப்ரட் ஆர்மண்ட் லூயிஸ் மேரி, ஆல்ஃபர்ட் ஆர்மண்ட் லூயிஸ் மேரி வில்பேயோ அவர் கண்டுபிடிக்கிறாரு. 1827 கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் 1845 பெத்தாலஜிஸ்ட், இந்த படத்தில் இருக்காரு பாருங்க, ருடால்ஃப் விர்ச்சு தான் முக்கியமா எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு கண்டுபிடிக்கிறாரு அவர். ஸோ லுக்கீமியா இது லுக்கீமியா என்ன எப்படி வளருதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகே இருக்கிற பெல் பட்டனே அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் பிற காரணங்கள் என்னன்னாக்கா, ஏர் பொல்யூஷனு, ரொம்ப பொல்யூஷன் பண்ணி இருக்கிறது, புவி வெப்பமாக வைக்கிறது. அடுத்தது பென்சைன் சொல்லுவாங்க. இந்த பென்சைன் ஒரு கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரியில் விடுறது. அதுக்கு அடுத்தது ஏற்கனவே வேற ஒரு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதால, இந்த கீமோதெரப்பி எடுத்துக்கிட்டதால அதனாலே இரத்த புற்றுநோய் வருது. சில இன்ஃபெக்ஷன்ஸ் வைரஸ், ஈப்ஸ்டீன் பார் வைரஸ், இந்த ஹியூமன் லுக்கீமியா வைரஸ், இந்த மாதிரி இருக்குது. இந்த வைரஸாலையும் அது வருது. ஜெனட்டிக் கண்டிஷன் நம்ம ஏற்கனவே சொன்னோம். எப்படி முட்டேஷன்ஸ் ஆகுது, டெலிஷனு, டிரான்ஸ்ஃபார்மேஷன், வேற இடத்துக்கு போய் உட்காந்துக்கிறது, உள் வாங்கிக்கிறது, இது சிகரெட் ஸ்மோக்கிங்கு, சில ரேஸ்களுக்கு கக்காஷியன், ஹிஸ்பானியன், இவங்களுக்கெல்லாம் அது சில ரேஸ்க்கு வருது. சில ரேஸ்க்கு வழி வழியாக அவங்களுக்கு ஒரு லுக்கீமியா ஒரு இதுவாக வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அடுத்தது ஸ்மோக்கிங். சின்ன குழந்தைங்க ஸ்மோக்கிங் பண்ணது, ஆனால் பாசிவ் ஸ்மோக்கிங் அப்பா பண்ணுறாரு தாத்தா பண்ணுறாருன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்மோக்கிங்கால் அது வருது. சர்டன் ட்ரக்ஸ் இருக்குது பாருங்க, சைக்ளோபாஸ்பமைடு, அப்புறம் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் நிறைய ஓவர் ஹீட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறது, ரேடியேஷன்ஸு, இன்க்ரீஸ்டு ஹீட் எக்ஸ்போஷரு, அப்புறம் ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்க, அதில் உள்ள காம்பவுண்டு இது மாதிரி கேன்சர் வர வைக்கிது, இரத்த புற்றுநோய் அப்படின்னு. ஹெரிடிட்ரி, இது மாதிரி தான் சில காரணங்கள் இருக்குது. இந்த லுக்கீமியா அக்யூட்ல ரெண்டு வகை, கிரானிக்ல 2 வகை இருக்கும். ஒன்று அக்யூட் லிம்ஃபாட்டிக் லுக்கீமியா ஒரு வகை, அக்யூட் மைலோசைட்டிக் லுக்கீமியா இன்னொன்று. நெக்ஸ்ட் கிரானிக் லிம்ஃபாட்டிக் லுக்கீமியா, அடுத்தது கிரானிக் மைலோசைட்டிக் லுக்கீமியா. இப்படி 4 வகை இருக்குது. நம்ம இப்போ அக்யூட் லிம்ஃபாட்டிக் லுக்கீமியா பார்க்க போகிறோம். இப்போ லுக்கீமியாவில் நான் 2 வகை சொன்னோம் இல்லையா.
இது வந்து ஸ்டெம் செல்லு. இந்த ஸ்டெம் செல்ல வந்து புளூரிபொட்டன்ட். புளூரினா நிறையா, ஒரு செல்லில் வந்து நிறையா வந்து விதவிதமாக செல் வர்றது தான் புளூரிபொட்டன்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைட்டோகைனஸில் வந்து ஸ்டெம் செல்லாக கமிட்டட் ஸ்டெம் செல்லு. இந்த ஸ்டெம் செல்லால் தான் ஒயிட் பிளட் செல்லும் லிம்ஃபாய்டு டிஷ்யூமாக வந்து மாறுது. இதில் வந்து லிம்ஃபாய்டு டிஷ்யூவில் ஏதாவது மியூட்டேஷன்ஸு அது மாதிரி வந்துச்சுன்னா, லிம்ஃபோபிளாஸ்டாக வந்து இப்படி வந்துச்சுன்னா அக்யூட் லிம்ஃபாட்டிக் லுக்கீமியா ஆகுது. அதே நேரம் இந்த ஒயிட் பிளட் செல்லில் மைலோபிளாஸ்டில் இந்த ஃபீனோசைட்டில் வந்துச்சுனாக்கா அக்யூட் மைலோசைட்டிக் லுக்கீமியாவாக மாறுது. அதாவது இதோட எண்ணிக்கையும் கூட ஆயிடுது. இதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ஒன். கேன்சருக்குள்ளே போகங்காட்டி நார்மல் வந்து வந்து நம்ம பார்க்கலாம். சப்போஸ் வந்து ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் கார்பசல்ஸ், அதாவது சிவப்பணுக்கள் வந்து ஆம்பளைங்களுக்கு இப்போ 4.5 மில்லியன் மைக்ரோ லிட்டர் இருக்கணும். ஃபார் மைக்ரோ லிட்டருக்கு அவ்வளோ 4.5 மில்லியன் இருக்கணும். ஃபீமேலுக்கு வந்து 4 இருக்கணும். அதே மாதிரி வெள்ளை அணுக்கள் வந்து 4,500 பர் மைக்ரோ லிட்டருக்கு இருக்கணும். அவங்களுக்கும் ஃபீமேலுக்கும் அதுதான் இருக்கணும். அதே மாதிரி பிளேட்லெட் வந்து 1.5 to 4.5 lakhs பர் கியூபிக் மில்லிமீட்டர் இருக்கணும். கெமட்டோகிரிட்டன் சொல்லுவாங்க, அது வந்து 42% to 50% வந்து மேலுக்கும், ஃபீமேலுக்கு 36 to 45% இருக்கணும். ஹீமோகுளோபின் நம்மளுக்கு தெரியும்ல, அனீமியா வரும் பாருங்க, 14 to 17 கிராம் பர் 100 மில்லிமீட்டருக்கு இருக்கணும். பொம்பளைங்களுக்கு வந்து 12 to 15 கிராம் பர் மில்லிமீட்டர் வந்து இது வந்து நார்மலாக நம்ம வந்து அப்போ பிளட் கவுண்டில் வந்து நம்மளுக்கு வந்து லுக்கீமியாவை பார்க்கலாம் அப்படிங்கிறது இது மூலம் இது வந்து நார்மல். இப்போ அப்நார்மல் நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளட்டு வெசல்குள்ள இருக்கிற பிளட் செல்ஸ் என்னன்னாக்கா முக்கியமாக 3 டைப்ஸ். இதுக்குள்ள தான் சப்டைப்லாம் வரும். பிளேட்லெட்ஸ் 1.5 to 4.5 lakh கியூபிக் மில்லிமீட்டர். அதே மாதிரி ரெட் பிளட் செல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். டபிள்யூபிசி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். நம்ம 4.5 to 10,000 கியூபிக் பர் கியூபிக் மில்லிமீட்டர் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த போன் மேரோவில் பாருங்கள், இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டெம் செல் இருக்கும். ஒன்று வந்து ப்ளூரிபொட்டன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டெம் செல்லை நிறைய வெரைட்டி ஆஃப் செல்லை வந்து உற்பத்தி பண்ணும். இந்த ப்ளூரிபொட்டன்ட் செல்லு வந்து என்ன ஆகுதுனாக்கா டபிள்யூபிசி, அதாவது ஒரு அந்த ப்ளூ கலரில் இருக்கு பாருங்க, அதையும் உற்பத்தி பண்ணுது. இந்த ஸ்டெம் செல்ல இருந்தால் அது உற்பத்தி ஆகுது. அதாவது இதோட முந்தைய ஸ்டேஜ் வந்து ஸ்டெம் செல்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிசியும் அதுல தான் பிரியுது. மூணாவதா பிளேட்லெட், ரத்தம் உரைய வைக்கக்கூடிய அந்த பிளேட்லெட்னு சொல்றதும் அந்த ஒரே ஸ்டெம் செல்ல இருந்து தான் உருவாகுது. அப்ப என்னன்னா நம்பர் 1 அதுல பாயிண்ட், அதுல வந்து இப்ப 100 தான் வந்து உருவாகணும்னு வைங்க, 3க்கும் 100 பிரிச்சு கொடுக்கணும்னு வைங்க. இப்ப அதுக்கு இப்ப வந்து ஒரு குத்து மதிப்பா வச்சுக்கலாம். டபிள்யூபிசிக்கு ஒரு 30 வேணும், ஆர்பிசிக்கு ஒரு 50 வேணும், பிளேட்லெட்டுக்கு ஒரு 20 வேணும்னு சொல்லுங்க. இந்த வேற ஒரு செல்லு இந்த இதுல வந்து ஏதாவது ஒரு செல்லு நிறைய உற்பத்தி ஆனால் அந்த 100% தான் அந்த வந்து வந்து மிச்சத்துக்கு வந்து மிச்சம்தான் மற்ற செல்லு வந்து உற்பத்தி ஆகும். அப்ப டபிள்யூபிசிங்கிற வெள்ளை அணுக்கள் வந்து இந்த லுக்கீமியாவில் வந்து நிறைய உற்பத்தி ஆனிச்சுன்னா அது வந்து பிளேட்லெட்டும் ரெட் பிளட் செல்லும் அடிபட்டுரும். அப்ப ரெட் பிளட் செல்லோட வேலை என்ன? அதுல வச்சிருக்கிற ஹீமோகுளோபினா நிறைய அதோட ஃபங்க்ஷனும் கெட்டு போகுது, அனீமியா வந்துடுது. பிளேட்லெட் எங்கேயாவது ரொம்ப 1.5 to 4.5 லேக் கியூபிக் மில்லிமீட்டர் போயிடுச்சுன்னா, கம்மியா 50,000 25,000 50,000 வந்துச்சுன்னா லேசா அடிபட்டா கூட சரியான ரத்தம் ஒழுகும். அந்த சரி வந்து இன்ஃபெக்ஷன்லாம் கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் வந்து
நிறைய வந்துச்சுனாலும், அதாவது எவ்வளோ வருதுன்னா நார்மல் 4.5 to 10,000 வர வேண்டியது 1 lakh 4 lakh வந்துகிட்டு இருக்கும். அப்படி ஆகும்போது இந்த ரெட் பிளட் செல்லும் பிளட் செல்லும் அடிபடுறது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், அதுங்கெல்லாம் இம்மெச்சூர் செல்லாக இருக்கும். சரி, ஏன் இப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த ஸ்டெம் செல்லு இந்த இதுலலாம் நான் ஒரு இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ என்ன பண்ணும், அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்படி தான் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ இந்த இதில் தான் டிவைட் ஆகணும், இந்த இதில் தான் டிவைட் ஆகி டபிள்யூபிசி ஆர்பிசிலாம் வரணும்னு சொல்லி அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலெல்லாம் போகவே போகாது. அப்படி அதுக்கு தான் அப்போஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இது கட்டுப்படாமல் இருக்குது. அதனால தான் இது நிறையா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது கட்டுப்படாது. அதனால தான் அது நிறையா வளரும். நம்பர் 2 சரி, அதாவது இன்ஃபெக்ஷனாவது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா எல்லாம் இம்மெச்சூர் பிளாஸ்ட் செல்லாக இருக்கும். ஸோ ரியலாக இருக்கிற டபிள்யூபிசியும் அடிபடும், ரெட் பிளட்ஸ் எல்லாம் அடிபடும், பிளேட்லெட்டும் அடிபடும். இப்போ இந்த வெள்ளை அணுக்கள் பார்த்தோம் இல்லையா, இதுலயே டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஒன்று நியூட்ரோஃபில்லு, இன்னொன்று ஈஸ்னோஃபில்லு. ஈஸ்னோஃபில் தான் அலர்ஜிலாம் வரும் பாருங்க, அதுக்கு வர்றது. அடுத்தது பேசோஃபில்லுன்னு சொல்றது, இந்த ஆஸ்துமாக்காரங்களுக்கெல்லாம் அது எலிவேட்டடாக இருக்கும். அதுக்கு அடுத்தது மோனோசைட்டுன்னு ஒன்று இருக்கும். இது என்ன பண்ண தெரியுங்களா, அந்த ஏதாவது டெத்து டிஷ்யூ அது மாதிரிலாம் இருக்கும்போது அது முழுங்கிரும், அது க்ளீன் பண்ணி விட்டுரும். அடுத்தது லிம்போசைட்டிஸ். என்ன பண்ண தெரியுங்களா, இன்ஃபெக்ஷனை டக்குன்னு ஃபைட் பண்ணும். அது எப்படி ஃபைட் பண்ணணும்னா கடன்னு வளர்ந்து விட்டுரும். வளர்ந்து அது அந்த இந்த இன்ஃபெக்ஷனை அழிச்சு விட்டுரும். இந்த வெள்ளை அணுக்கள் எப்படி நம்ம உடம்புல உள்ள வர்ற ஒரு தொற்றோ, அதாவது இன்ஃபெக்ஷன் சொல்றத எப்படி தடுக்குது அப்படின்னாக்கா, நார்மலாகவே நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர், அதாவது எதிர்ப்பு சக்தி இருக்கும். எப்படி கிடைக்கும்னா, தாய் வழியாக தொப்புள் கொடி வழியாக கிடைக்கும். தாய்ப்பாலில் IgA அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அம்மாட்டேருந்து வர்றது ஒரு பக்கம். அப்புறம் நம்ம வியாதி, ஏதாவது ஒரு வியாதி வரும், அதுக்கு வியாதி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், உடனே நம்ம வெள்ளை அணுக்கெல்லாம் திக்கிடுன்னு அது அந்த பர்டிகுலர் வியாதிக்கு மட்டும் தயார் பண்ணி வச்சுக்கோம். எப்படி இது பண்ணணும், அப்போ அந்த பர்டிகுலர் வியாதி வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த எந்திரன் படத்தில் என்னடான்னு பார்க்குறீங்க பாருங்க, ஒரு ரஜினிகாந்த் தான் அப்படியே 1008 ரஜினிகாந்த் நிற்பார் பாருங்க, அந்த மாதிரி WBC நின்று அடிக்கும். அது மாதிரி தான் இந்த கொரோனாக்கும் நம்ம இதில் ஒரு சின்ன கொசுறு, நம்ம ஒரு ஊசி போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஊசி போட்டுக்கிட்டோன்னா இந்த T செல்ஸு, T லிம்போசைட்டு, B லிம்போசைட்டு இதெல்லாம் அதுக்குள்ளே ஒரு அடக்கம். அது இதிலெல்லாம் இந்த WBCலாம் என்ன பண்ணுன்னா கடன்னு நிறைய வளர்ந்துடும். அந்த பூச்சி இந்த WBC அழிக்காதா அப்படின்னு கேட்டால், நம்ம செலுத்தப்படுற ஒரு வேக்சினேஷனில் என்ன இருக்குன்னாக்கா, ஒன்று டெட்டு இதுவாக இருக்கும், அந்த ஆர்கானிசமாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஆர்கானிசத்தையே நல்லா அடித்து தோசம் பண்ணி நல்லா சாவர நிலையில ரொம்ப அட்டென்டிவேட் பண்ணியிருக்கும் பாருங்க. அது லைவ் வேக்சினேஷன். அது போலியோக்கு கூட அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப அது சாவர நிலையில இருக்கும். அது அதால மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு வேக்சினேஷன் கூட நம்மளுக்கு அது இன்ஜெக்ஷனாவோ இல்லை மூக்கில் மோடுற மாதிரியோ அப்படியே ஒரு இன்ஹேல் பண்ணுற மாதிரி கூட நம்மளுக்கு அப்படிலாம் கூட பண்ணலாம். எப்படியோ அது ரத்தத்துக்குள்ளே போகணும், அவ்வளோதான். இந்த மாதிரி அந்த கொரோனா வேக்சின்ஸ் நம்ம போடும்போது என்ன பண்ணோம், அது ரொம்ப 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 டேஞ்சரஸ் லிஸ்டில் இருக்கிற ஒரு அந்த பூச்சி, அந்த 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 அவ்வளோ உயிராக இருந்தாலும் அது உண்டு பண்ண முடியாத அளவுக்கு அதை அட்டென்யூவேட் பண்ணிடுவாங்க. அதை செலுத்தும் போது நம்ம உடம்புல இருக்கிற WBC தான், அந்த வெள்ளை அணுக்கள் தான் கடன்னு வளர்ந்து இந்த எந்திரன் படலில் நிற்கிற மாதிரி சொயின்னு நிற்கும், அதை அழிக்கிறதுக்கு. ஸோ அப்போ அந்த வெள்ளை அணுக்களோட வேலை என்னன்னா, ஒன்று
செத்து மடிந்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் கல்ப் பண்ணிக்கும், சாப்பிட்டுக்கும். இது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் தடுக்கும். வந்தாலும் அதை அழித்து நம்ம உடம்புல வந்து அந்த பர்டிகுலர் இன்ஃபெக்ஷனுக்கு வர்றதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இம்யூனிட்டி பவரை தயார் பண்ணி வச்சுக்கும். அப்போ அக்கையோடன்னு சொல்லுவாங்க அந்த இம்யூனிட்டி. அம்மா ப்ளசண்டாவில் வர்றது, தாய்ப்பாலில் வர்றது, நம்மளுக்கே வியாதி வந்து வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து இம்யூனிட்டிக்கு வந்து ஒரு காரணம். ஸோ இப்போ டபிள்யூபிசிலே ஏதாவது ஒரு கோளாறு அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வந்து இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளை நிறையா அண்டும். இப்போ எப்படி லுக்கீமியா வருதுன்னு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இப்போ வருதுன்ட்டு பார்ப்போம். அதாவது இந்த போன் மேரோ, இந்த எலும்பு மஜ்ஜை, இதில் வந்து ஸ்டெம் செல் இருக்குது. இதில் இருந்து நம்மளுக்கு ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல்லு அண்டு பிளாட்லெட் வந்து பிரியுது. இதை வந்து நார்மலாக இருக்கிறது வந்து இந்த இது வந்து நார்மலாக. இதில் பாருங்கள், ரெட் பிளட் செட் வந்து ரெட்டு கலரில் இருக்குது, அது நிறையா இருக்குது. ஆனால் இந்த டபிள்யூபிசிங்கிறது வந்து ப்ளூ கலர் கோடு போட்டிருக்காங்க, அது வந்து ஒரு 3 தான் இருக்குது. ஸோ அந்த எண்ணிக்கை அளவில் தான் இருக்கணும். அதே மாதிரி பிளேட்லெட்டும் தான் ஒரே கம்மியாக அந்த பாருங்க, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு பாரு, இவ்வளோ தான் இருக்கணும். ஆனால் இந்த லுக்கீமியாவில் என்ன ஆகுதுன்னா இந்த ப்ளூ கலர் வந்து நிறையா இருக்குது டபிள்யூபிசி. அந்த ப்ளூ கலரில் 2 விதம், அதாவது டபிள்யூபிசியில் 2 உண்மையான அது வேலையை செய்கிற டபிள்யூபிசி இருக்கும். இன்னொன்று இந்த வேலையை செய்யாமல் இருக்கிற இம்மெச்சூர் செல்லு, இதெல்லாம் ஒரு வகை இருக்கும். இது அது வேலையும் செய்யாது, அடுத்தவங்க வேலையும் தடுத்து நிறுத்தும். இப்படி தான் வந்து லுக்கீமியா வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ஆகுது. இன்னும் இந்த படத்தில் வந்து நல்லா தெரியும். இது வந்து ஈஸ்னோஃபிலு, இது வந்து வெள்ளை அணுக்கள், இந்த இருக்கு பாருங்க, 2 தான். ரத்த அணுக்கள் ஆர்பிசி பாருங்க இவ்வளோ இருக்குது. பிளேட்லெட்டு இந்த இருக்குது, இந்த மாதிரி இது குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஆனால் வெள்ளை அணுக்கள் 2 தான் இருக்கு. இதுதான் வந்து நார்மலாக இருக்கிறது. இந்த போன்ல இருந்து நார்மலாக இருக்கிற ஒரு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி வந்து ஃபுல் பாண்ட் வந்து இரத்த புற்றுநோயாக மாறுது. நார்மல் செல்லுக்கும் பிளட் கேன்சர் செல்லுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ பார்ப்போம். இது வந்து நார்மல் செல்லு, நல்லா லார்ஜாக இருக்குது, நடுவில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஆனால் அதே நேரம் கேன்சர் செல்லு லார்ஜாக இல்லை, வேற ஒரு ஷேப்பு அது மாதிரி இருக்குது. வேறு நியூக்ளியஸ் வந்து வேற மாதிரி இது பாருங்க, பெருசு பெருசாக அப்படியே இருக்குது. இதில் குட்டியாக புள்ளி மாதிரி இருக்கிறது அது வேற மாதிரி இருக்குது. அடுத்த வேரியேஷன்ஸ் பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து ஒரு செல்லு ரெண்டு டாட்டர் செல், ஒரு மதர் செல் வந்து 2 டாட்டர் செல் கொடுக்கும். ஆனால் இங்கே ஒரு செல்லு அப்படியே கொடுக்கும், நிறைய வந்து மல்டிப்ளை ஆயிடுச்சு. டிஸ்ஆர்கனைஸ்டு அரேஞ்ச்மெண்ட். இது ஒரு ஆர்கனைஸ்டு அரேஞ்ச்மெண்ட்டாக நார்மல் இருக்குது, இது வந்து டிஸ்ஆர்கனைஸ்டு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. ஒரு சைஸு ஷேப்புன்னு பார்த்தோம்னாக்கா ஒரே சைஸில் இருக்கும் அந்த செல்லு. இது வந்து டபிள்யூபிசியோட இது பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த சைஸும் ஷேப்பும் வேற மாதிரி இருக்கிறது. இது வந்து நார்மலாக ஃபீச்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து ஏதோ இங்கு தெளிச்ச மாதிரி அப்படியே தெளிச்சு விட்டு இது பண்ண மாதிரி இருக்குது. இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் செல் வர்சஸ் கேன்சர் செல். இதில் என்ன நம்ம பார்க்குறோம்னாக்கா போன் மேரோ, அதுலேருந்து வந்து ஒயிட் பிளட் செல்லு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து ஒரு 4 தான் இருக்குது. ஆனால் அதில் பிளாஸ்ட் செல்லு இல்லை. இந்த பிளாஸ்ட் செல்லோட கீ தான் இது வந்து 2வதாக கொடுத்துருக்கிறது. லுக்கீமியா செல்லோட கீ இதுதான்
லுக்கீமியா செல்லோட கீ. ஸோ இது வந்து நார்மல் செல்லு. இந்த இதில் பாருங்கள், இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்குது. ரெட் பிளட் செல்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. இங்கே வந்து பிளேட்லெட் இருக்குது. இது வந்து இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து லுக்கீமியா செல்லு. இதில் வந்து லுக்கீமியா செல்ஸ் வந்து நிறையா இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறத பண்ணாது. அது மட்டும் இல்லை, இது எண்ணிக்கை வந்து நிறையா கூடுறதால பிளேட்லெட் சிகப்பணுக்களோட எண்ணிக்கையையும் பிளேட்லெட்டோட எண்ணிக்கையும் குறைச்சிடுறதால இன்ஃபெக்ஷனு ஈஸியாக வரும். ஈஸியாக லேசாக அடிபட்டாலும் ப்ளீடிங் நிற்காது. மூக்கில் அடிக்கடி ரத்தம் வரும். எல்லா இடத்துல இருந்தால் ரத்தம் வந்தாலும் நிற்காது. ஏன்னா பிளேட்லெட் 1.5 to 4.5 lakhs கியூபிக் மில்லி லிட்டர் இருக்கிறது இல்லை. ஏன்னா இது வளர்ச்சியால் இதோட எண்ணிக்கை வந்து கம்மியாக போயிடுது. ஸோ இதுவும் இது வேலையை செய்யாது. ஏன்னா இது வந்து இம்மச்சூர் செல்ஸ் வந்து இதில் வந்து நிறையா இருக்கும். இது வந்து நார்மல் செல்லு, இது இம்மச்சூர் செல்லு இதில் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு கூட இது மாதிரி தான் உதவும். இப்போ லுக்கீமியா எப்படி எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பார்ப்போம். இது வந்து இந்த இரத்த குழாயில் ஃபஸ்ட்டு இருக்கிற இரத்த குழாயில் இருக்கிற பிளாஸ்மா ஃப்ளூயிடு. இதில் வந்து டபிள்யூபிசி இதாக ஒன்று தான் இருக்குது பாருங்கள். ஒன்று இருக்குது. ஆர்பிசி நிறையா இருக்குது. பைகான்கேவாக இருக்குது பாருங்கள், குழி மாதிரி. அதெல்லாம் வந்து சிகப்பு ரத்த அணுக்கள். அப்புறம் பிளேட்லெட்டு குட்டி குட்டியாக அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக வந்து இது வந்து ரத்த குழாய் இதில் வந்து இருக்கும். இப்படி தான் வந்து இருக்கும். இது என்ன பண்ணோம், இதே லுக்கீமியா பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னாக்கா, இந்த ரத்த குழாய் ஃபுல்லாகவே 4 செல் இருக்கும். ஒன்று வந்து பிளேட்லெட்டு கம்மியாக இருக்கும், ஆர்பிசி சிகப்பு ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கும், டபிள்யூபிசி நிஜமாவே மெச்சூர் செல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இம்மச்சூர் செல் இந்த பாருங்க இருக்குது பார்த்தீங்களா, அது நிறையா இருக்கும். ஆக மொத்தம் இந்த இரத்த குழாயே நிரம்பி வந்து வழிஞ்சிக்கிட்டு கிடக்கும். இந்த மாதிரி வந்து ஓடுறதுக்கு ஒரு நல்லா ஈஸியாக ஓடுறதுக்கு பிளட் வெசல் ஓடுறதுக்கு இருக்குது பாருங்கள் ரத்த ஓட்டம். அந்த மாதிரி இல்லாமல் நிறைய நல்லா ஃபில் பண்ணியிருக்கோம். அப்படி வந்து இந்த ரத்தத்தில் வந்து ஓடும். இந்த இம்மச்சூர் செல் வந்து இது வந்து நிணநீர் குழாய். அது வழியாகவும் எல்லா பாடிக்கும் இந்த வெள்ளை அணுக்கள் இம்மச்சூர் செல்லு இவங்க எல்லாமே இங்கே இருக்கிற இரத்த குழாய் வழியாகவும் எல்லா பாடி பார்ட்டுக்கும் வந்து அது எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போய் அங்கங்கே நின்று ஒவ்வொரு ஆர்கனையாக வந்து அங்கங்கே நீங்கள் நிற்க வச்சு வேறொரு கேன்சர் வர்றதுக்கு இது ஊந்துகோலாக இருந்துடும். இந்த லுக்கீமியா வந்து அக்யூட் லிம்ஃபாட்டிக் லுக்கீமியா, அதாவது இரத்த புற்றுநோய்னு ஒரு வகை. குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த நோய் வந்து அது ரத்தத்தில் வரும்போது அது நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது நிணநீர் வழியாகவும் இரத்த குழாய் வழியாகவும் அது போய் ஒரு இடத்துக்கும் போய் சேருகிறது. எங்கெல்லாம் அது சேருதுன்னா, அக்கிளில் பாருங்கள் நிணநீர் இதில் அங்கே வந்து அந்த ஷோல்டர் பக்கத்தில் அங்கே சேருது, மூளையில் போய் தங்குது, நுரையீரலில் போய் தங்குது, குடலுக்கு போகுது, லிவர், கல்லீரல், மண்ணீரல், இது மாதிரி உலகின் உடலின் பல பாகத்துக்கு போய் தங்கி அது தனித்தனியாக வந்து அதுக்கு தகுந்தாப்புல வந்து ஈவன் ஹார்ட்டு கூட பெரிகார்டியம், அதாவது வெளிப்பாகம் உள்ள கார்ட்டில் போய் கூட தங்கி கூட அது வந்து அதுக்கு தகுந்தாப்புல அங்கே உள்ள கேன்சரை வந்து இது வந்து உண்டு பண்ணுது. அதனால தான் இதை வந்து நம்ம வந்து ஏர்லியாகவே கண்டுபிடிக்கணுங்கிறதால தான் ரொம்ப முக்கியம். இதோட காமனாக ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன பார்த்தோம்னாக்கா, மூளையில் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா அந்த ரத்தம் வந்து மூளையில் வந்து என்னங்கன்னா தெரியுங்களா, ஒரு போனு கவர் பண்ணியிருக்குது. அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒன்று கொஞ்சம் கூட பண்ணால் கூட தலைவலி பிச்சுக்கும், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரும், இது மாதிரி வரும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஒரே டயர்டாக இருக்கும், சாப்பிட்றது வந்து கம்மியாக இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, பசியே எடுக்காது. பொதுவாக வந்து உடம்புல என்னன்னாக்கா வெயிட்டு வந்து கம்மியாகிடுவாங்க, டக்குன்னு வெயிட் லாஸ் கிடைக்கும்.
ஃபீவர் 15 நாளைக்கு மேலே இருக்கும், நைட்டு சொட்டு இருக்கும். ஃபீவர் இருந்துச்சுன்னா 15 நாளைக்கு முன்னால் 15 நாள் இருந்துச்சுனால நம்ம வந்து டியூபர்குலோசிஸ், கேன்சரு, எய்ட்ஸு இது மாதிரி வந்து பெரிய பெரிய வியாதியாக என்ன இருக்குதான்னு நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கணும். அதனால் இந்த கேன்சருக்கு இப்படி இருக்குமே இருந்தால் ஃபீவர் இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். இது லங்ஸில் வந்து என்னென்னாக்கா இருக்கிறதால, இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கிறதால மூச்சு திணறல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இங்கே மசில்லாம் நிறைய ஃபுல்லாக வந்து பிளட்டுக்குள்ளேயும் எலும்புக்குள்ளேயும் நிறையா வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து டபிள்யூபிசி இருக்கிறதால மசில் வீக்னஸ்ஸு, போன் பெயின், ஜாயிண்ட் பெயின் பிச்சு எடுத்துரும். போன் பெயின் யாருக்கு தெரியும், எலும்பு உடஞ்சவங்களுக்கு, எலும்பு பிசைனவங்களுக்குலாம் தெரியும், சரியான வலி வலிக்கும். ஸோ அந்த மாதிரி வலி வலிக்கும். அப்புறம் வந்து அந்த கழுத்துக்கிட்ட, இங்கே அக்குள் பக்கம், இங்கெல்லாம் வந்து அந்த நம்மளுக்கு வந்து அந்த நிணநீர் நோடு இருக்கும். அந்த நோடெல்லாம் வந்து பெருசாக இருக்கும். இப்போ டான்ஸில் இல்லை தொண்டை வலி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கழுத்துக்கிட்ட தொட்டு பார்த்தா ஒன்று உருண்டையாக ஓடும் பாருங்க. ஆனால் மற்ற நேரத்தில் அது இருக்காது. அதுதான் வந்து லிம்ஃப் நோடுன்னு பேர். அது வந்து சொல்லிங்காக இருக்கும், அது வீக்கமாக இருக்கும். இங்கே வந்து அதை ஃபீல் பண்ணுற மாதிரி இங்கே அக்குள்லையும் இருக்கும். அதே மாதிரி ஸ்ப்ளீனில் அதெல்லாம் வந்து இப்போ வயிற்றில் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி இப்படி வயிற்று அழுத்தி பார்த்தோம்னா கையால் பார்க்கும்போது அது வந்து பால்பேட் பண்ணுவோம். யூஸ்வலாக வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பால்பேட் பண்ண மாட்டோம். இது வீங்கி இருக்கிறதால இந்த லிவரு, இந்த ஸ்ப்ளீனு, லிவரெல்லாம் பால்பேட் பண்ணால் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் தெரியும். அது இல்லாமல் ஸ்கின்னில் வந்து பாருங்கள், ஈஸியாக வந்து பிளேட்லெட் கம்மியாக இருக்கிறதால இந்த சகப்பாக வந்து இது பட்டாச்சிஸ்ன்னு பேர், அதுக்கு பேர். இந்த ஸ்பாட்ஸ் இருக்கும், ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கும். டக்குன்னு அடிபட்டால் கூட உடனே வந்து பிளட்டு வந்து கட்டிக்கும். நைட் சொட்டு, ஈஸி ப்ளீடிங்கு, அந்த மாதிரி டக்குன்னு அடிபட்டால் ப்ளீடிங் ஆகுறது, பர்பிள் கலரில் வந்து இந்த மாதிரி வந்து கலரில் இருக்கும். இதெல்லாம் வந்து காமனாக இருக்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இந்த பிக்சரில் லிம்ஃப் நோட்டு நல்லா பாருங்கள், வீங்கி இருக்கிறது தெரியுதா? ஃபீவர். நைட்டில் வந்து சொட்டு இருக்கும். நல்லா எப்படி சொட்டு, நிறையா சொட்டு இருக்கும். அப்படியே ட்ரென்ச்சிங் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொட்டு இருக்கும். நேசல் ப்ளீடிங் இருக்கும், அடிக்கடி வந்துடும். அப்பப்போ இன்ஃபெக்ஷனு. யாராவது 5 மைல் தூரத்துக்கு ஒருத்தருக்கு தும்மினால் கூட இவருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும். வெயிட் லாஸ். இவர் பேண்ட்டை ஒரு தொலைன்னு இருக்கு பாருங்க, அப்படி இருக்கும். கையில் பெட்டாக்கி, ரெட்டு ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும், அது பெட்டாக்கின்னு பேர். அப்புறம் போன் பெயின் எக்கச்சக்கமாக, போனுக்குள்ளே நிறைய டபிள்யூபிசி இருந்து அதை அமுக்கிறதால அது போன் பெயின் பயங்கரமாக இருக்கும். ப்ளீடிங் வந்து எங்கேயாவது சிராச்சிக்கிட்டால் கூட லேசாக கிடுக்கிடுன்னு போகும், கிளாட்டே ஆகாது. கிளாட் ஆகிறதுக்கு வேண்டிய பிளாட்லெட் இல்லாததால் அது கிளாட் ஆகாமல் அப்படியே கண்டினியூஸாக ப்ளீடிங். நோஸ் ப்ளீடாக இருந்தாலும் சரி, அது வேறு இடத்துல ப்ளீடிங்காக இருந்தாலும் சரி, இடிச்சுக்கிட்டா கண்டினியூஸாக ஹீமோபிலியா பேஷண்ட் ஆட்டம் கடன்னு ப்ளீடிங் ஆகும். காசு என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த ஜீன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஜீன்ஸில் இந்த டீலோமேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டாக பிரியும் போது, செல் டிவிஷன் ஆகும்போது என்ன பண்ணோம், இதுக்கு வேண்டிய இதில் போய் இதில் வந்து 23 இது பேர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளதே இதுக்கு வராமல் அதுக்குள்ளதே இதுக்கு வராமல் மாற்றி போய் உக்காந்துடுறது. ஸோ செல்லு வந்து வேறு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்கிறது, இல்லைன்னா உள்ளே போயிடுறது, அதோட இதை வந்து உள்ளே போயிடுறது, இல்லைன்னா அதையே வந்து டெலீட் ஆயிடுறது. இது ஒரு காரணம், செல்லு இதுக்குள்ள குரோமோசோம் காரணம். அடுத்தது ட்ரைசோமி 21ன்னு சொல்லுவாங்க, 23ல். அது எப்படி இருக்குன்னாக்கா, அது வந்து டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரி இருக்கும். பேபிஸு இன்னும் பெரியவங்களானோன்னா இந்த மாதிரி லோ செட்டிங் இயர்ஸு, கொஞ்சம் மென்டல் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. மூணாவதாக வந்து இந்த மாதிரி வந்து மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ், இவங்க வந்து இதுவும் ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுது. பெத்தோபிசியாலஜி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்கா, போன் மேரோ இருக்குது, அதில் வந்து ப்ளூரி பொட்டன்ஷியல் செல்லு, இது வந்து ப்ரீ ஸ்டெம் செல்ஸு. இந்த ப்ளூரி பொட்டன்ஷியல் செல்ஸ்லேருந்து ஸ்டெம் செல்ஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த சேஞ்ச் ஆகிற ஸ்டெம் செல்ஸ் வந்து மெச்சூராக இருந்துச்சுனாக்கா பரவாயில்ல,
ஆனால் இது அப்நார்மலாக நிறைய ஒரே மாதிரியாக குளோனல் சொல்லுவாங்க பற்றியா, குளோன் மாதிரி அந்த மாதிரி ஒன்று உருவாகுது. ரெண்டாவதா அப்போஸ்டோசிஸ் வந்து அதுக்கு கிடையாது. அப்போஸ்டோசிஸ்னா என்னன்னாக்கா, ஒரு இடத்துல ஒரு ஏதாவது ஒன்று வளர்ந்துச்சு, ஒரு ஏதாவது தொட்டுச்சுனாக்கா டக்குன்னு அந்த வளர்ச்சியை விட்டுரும். இல்லைன்னா குழந்தை வயிற்றுல வளரும்போது கூட பாருங்க, ஃபிங்கர் வளரும்போது அப்படியே இடையில அந்த இது வரும்போது கரெக்டாக அது நின்றுடும் வளர்ச்சி. ஏன்னா அது வந்து டிஎன்ஏல வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம் இன்ஸ்ட்ரக்ஷனு, அது பிரகாரம் இது நின்றுடும். ஆனால் இந்த கேன்சர் செல்லில் வந்து டிக்ரீஸ்டு அப்போஸ்டோசிஸ் இருக்கும். ஸோ இம்மச்சூராக இருக்கிற இந்த வெள்ளை அணுக்கள் போனில் வந்து நிறைய ஃபில் ஆகிடுது, கொச்சன்னு ஃபில் ஆகிடுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுனாக்கா, நார்மலாக வந்து போன் மேரோ செல்லு வந்து கம்மி ஆகிடுது. ஸோ கம்மி ஆகிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மெலிக்னன்ட் செல்ஸ் வந்து இந்த கேன்சர் செல் வந்து போனில் வந்து நிரம்பிக்குது. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் அவன் இரத்த அணுக்களையும் பிளேட்லெட் என்கிற ரத்தம் உறைய வைக்கக்கூடிய செல்களையும் இன்ஃபெக்ஷன் வந்து தடுக்கக்கூடிய செல்களையும் இது வந்து சப்ரஸ் பண்ணி விட்டுடுது. ஸோ அதனால தான் மோர் தென் 30% பிளாஸ்ட் செல்லு வந்து போன் மேரோவில் இருந்தால் அது வந்து அக்யூட் லுக்கேமிக் லிம்ஃபாய்டு லுக்கீமியாவுக்கு டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ இது காரணமாக என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு அனீமியா, நியூட்ரோபினியா, நியூட்ரோபினியானா கம்மியாக இருக்குது, டபிள்யூபிசி கம்மியாக இருக்கிறது, த்ராம்போசைட்டோபினியா அப்படின்னாக்கா பிளேட்லெட்டு கம்மியாக இருக்கும். அதாவது 1.5 lakh to 4.5 lakh பர் கியூபிக் மில்லி லிட்டர் இருக்கிறது 50,000 இருக்கலாம், இல்லை 25,000 தான் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு பேர் த்ராம்போசைட்டோபினியான்னு பேர். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கனையும் வந்து அப்படியே நிணநீர் வழியாகவும் பிளட் வெசல் வழியாக இரத்த குழாய்கள் வழியாகவும் போய் அந்தந்த இடத்துல தங்கி அதே அந்த அங்கங்கே வேற வேற மாதிரி கேன்சரை உருவாக இது காரணமாக இருக்குது. இன்னும் பிற காரணங்கள் என்னன்னாக்கா, ஏர் பொல்யூஷனு, ரொம்ப பொல்யூஷன் பண்ணி இருக்கிறது, புவி வெப்பமாக வைக்கிறது. அடுத்தது வந்து பென்சைன் சொல்லுவாங்க, இந்த பென்சைன் ஒரு கெமிக்கல்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் விடுறது. அதுக்கு அடுத்தது ஏற்கனவே வேற ஒரு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதால, இந்த கீமோதெரப்பி எடுத்துக்கிட்டதால அதனாலேயும் இரத்த புற்றுநோய் வருது. சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வைரஸ், ஈப்ஸ்டீன் பார் வைரஸ்ஸு, இந்த ஹியூமன் லுக்கேமியா வைரஸ்ஸு, இந்த மாதிரி இருக்குது. இந்த வைரஸாலையும் அது வருது. ஜெனட்டிக் கண்டிஷன் நம்ம ஏற்கனவே சொன்னோம், எப்படி வந்து முட்டேஷன்ஸ் ஆகுது, டெலிஷனு, டிரான்ஸ்ஃபார்மேஷன், வேறு இடத்துக்கு போய் உட்காந்துக்கிறது, உள் வாங்கிக்கிறது, இது சிகரெட்டு ஸ்மோக்கிங்கு, சில ரேஸ்களுக்கு வந்து கக்காஷியன், ஹிஸ்பானியன் இவங்களுக்கெல்லாம் வந்து இது சில ரேஸ்க்கு வருது. சில ரேஸ்க்கு வந்து வழியாக அவங்களுக்கு வந்து ஒரு லுக்கேமியா வந்து ஒரு இதுவாக வந்து வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஸ்மோக்கிங், சின்ன குழந்தைங்க ஸ்மோக்கிங் பண்ணது, ஆனால் பாசிவ் ஸ்மோக்கிங் அப்பா பண்ணுறாரு தாத்தா பண்ணுறாருன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்மோக்கிங்கால் அது வருது. சர்டன் ட்ரக்ஸ் இருக்குது பாருங்கள், சைக்ளோபாஸ்பமைடு, அப்புறம் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் வந்து நிறைய ஓவர் ஹீட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறது, ரேடியேஷன்ஸு, இன்க்ரீஸ்டு ஹீட் எக்ஸ்போஷரு, அப்புறம் ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்க, அதில் உள்ள காம்பவுண்டு வந்து இது மாதிரி கேன்சர் வர வைக்கிது, இரத்த புற்றுநோய் அப்படின்னு. ஹெரிடிட்ரி, இது மாதிரி தான் வந்து சில காரணங்கள் வந்து இருக்குது. லுக்கேமியா எப்படி டயக்னோசிஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் பை அப்சர்வேஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க, ஸ்கின்னெல்லாம் வெள்ளையாக இருக்குதா, ஏன்னா வந்து ஆர்பிசி கிடையாது, ஹீமோகுளோபின் கிடையாது இல்லையா, அதனால் வந்து ரொம்ப வெளுத்து போயிருக்குதா,
அனிமியா இருக்குதா, அனிமியா மாதிரி இருக்கா அப்படின்னு கண்ணுலலாம் அந்த இதிலெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கழுத்தில் தொட்டு லிம்ஃப் நோடு இருக்குது பார்த்தீங்கல்ல, பார்த்தோம் இல்லையா, அது வந்து வந்து என்லார்ஜ் ஆயிருக்கா, வீங்கி இருக்கிறத மாதிரி பெருசாக இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வயிறை தொட்டு அப்படியே கொஞ்சம் அமுக்கி பார்ப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து லிவரு, அந்த இந்த ஸ்ப்ளீனு இதெல்லாம் வந்து பால்பபுளாக இருக்கா இல்லையா. ஏன்னா இந்த இரத்த புற்றுநோய்க்காரங்களுக்கு வந்து அதெல்லாம் வீங்கியிருக்கும். அந்த லிவரு, ஸ்ப்ளீனு, மண்ணீரல், கல்லீரல் எல்லாம் வீங்கியிருக்கும். அப்போ வந்து வீங்கியிருந்தால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம அமுக்கி பார்க்கும்போது நம்ம கையில் வந்து அதை தொட்டால் தெரியும். இது இல்லாமல் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக இருக்கிற இல்லாமல் இருக்குதா, நார்மலாக இருக்குதா, இல்லை எவ்வளோ ரத்த அணுக்கள் வந்து எவ்வளோ, சிகப்பு ரத்த அணுக்கள் எவ்வளோ இருக்குது, வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்குது, பிளேட்லெட் என்கிற ரத்தத்தை உறைய வைக்கும் அணுக்கள் எவ்வளோ இருக்குது, ஒருவேளை வந்து லுக்கமிக்ஸ் எவ்வளோ நிறையா இருக்கா, கம்மியாக இருக்கா, இதெல்லாம் வந்து ரத்த டெஸ்ட்டில் வந்து சாதாரண ரத்த டெஸ்ட்லேயே வந்து ஓரளவு தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் பிரெயினோட இன்வால்வ்மெண்ட் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு வந்து முதுகு பின்னாடி ஊசி போட்டு அதை எடுத்து அதை வந்து மைக்ரோஸ்கோப்லையும் வச்சு பார்ப்பாங்க, லெபார்டரி அனுப்பி பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, பிசிஆர் பார்ப்பாங்க. பாலிமர் செயின் ரியாக்ஷன் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதில் முக்கியமானதாக என்ன பார்ப்பாங்கனாக்கா, போன் மேரோ ஆஸ்பிரேஷன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் என்ன தெரியும்னாக்கா, கரெக்டாக இந்த பொசிஷனில் குப்புற மாதிரி படுக்க வச்சுட்டு கொஞ்சம் வந்து அனஸ்தீசியா அதுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, லிக்னாக்கன் கொடுத்துட்டு, ஏன்னா அது கொஞ்சம் வலிக்கும், அதனால அதை கொடுத்துட்டு அந்த நீடில் அந்த எலும்பு மஜ்ஜைக்குள்ளே விட்டு கொஞ்சம் எலும்பு மஜ்ஜையை எடுத்து மைக்ரோஸ்கோப்லையும் வந்து வச்சு பார்ப்பாங்க. இது ஹிஸ்டோபெத்தாலஜி அனுப்பி பார்ப்பாங்க. ஸோ எதுக்குனாக்கா, போன் மேரோ வந்து கிப்பு போனில் எவ்வளோ வளர்ந்துருக்குது, லுக்கீமியா எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இப்போ கொஞ்சமாக இருக்கா நிறையா இருக்கா, எவ்வளோ தூரம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து கைடன்ஸ் கொடுக்கும். இந்த போன் மேரோ ஆஸ்பிரேஷன் இதுக்கு பேர். இந்த எலும்பு மஜ்ஜையில் எடுக்கிறது வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு எப்படி கொடுக்கணும், கீமோதெரப்பியோட அளவு, ரேடியேஷன் தெரப்பி அளவு, இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு உதவும். கன்ஃபார்ம் பண்ண பிறகு அடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பண்ணுவாங்க. பெரிஃபரல், அதாவது சின்ன விரலில் சின்னதாக நம்ம மலேரியாக்கெல்லாம் ஒரு சின்ன ப்ரிக் பண்ணி எடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்து பெரிஃபரல் பிளட் சுமியர் எடுத்து பார்ப்பாங்க. அந்த பிளட்டில் வந்து ரெட்டிகுலோசைட் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. கூம்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன் நான், அது பார்ப்பாங்க. கூடவே வந்து ரீனல் அண்டு அதாவது கிட்னி எவ்வளோ தூரம் ஃபங்க்ஷன் ஆகுது, லிவர் எவ்வளோ தூரம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஏன்னாக்கா கீமோதெரப்பி எந்த ஒரு தெரப்பியும் எந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் அது வெளியே போகிறது வந்து கிட்னி லிவர் வழியாக தான் முக்கால்வாசி வந்து போகும். அதனால் அதோட லெவலில் ஃபங்க்ஷன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து பார்ப்பாங்க. பார்த்து அந்த அளவை கூட்டி குறைச்சி அந்த மருந்து கொடுக்கணும் இல்லையா, எது வந்து கூட்டலாம் எது குறைக்கலாம், கீமோதெரப்பியா ரேடியேஷன் தெரப்பியா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அதை வந்து அவங்க எடுப்பாங்க. இதுதான் இன்வெஸ்டிகேஷன்ஸு. இந்த அக்யூட் லிம்ஃபாட்டிக் லுக்கியூமியா, அதாவது ரத்த புற்றுநோய்க்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து கீமோதெரப்பி யூஸ்வலாக அதுதான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட், மூணாவதாக ரேடியேஷன் கொடுப்பாங்க, நாலாவதாக போன் மேரோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது இம்யூன் தெரப்பின்னு ஒன்று தெரப்பி கொடுப்பாங்க. அடுத்தது என்ஜினியரிங், அந்த இம்யூனிட்டி இல்லாத செல்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு வந்து என்ஜினியரிங் பண்ணுவாங்க, அதுதான் என்ஜினியரிங் ஆஃப் இம்யூன் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சப்போர்ட்டிவ் தெரப்பி கொடுப்பாங்க. அதாவது சப்போர்ட்டிவ் தெரப்பின்னா பிளட்டு டொனேஷன், பிளட்டு கொடுக்கறதா, குரூப்பு ஃப்ரெஷ் பிளட்டு கொடுக்கறதா, ஏன்னா பிளேட்லெட் த்ராம்போசைட்டோபெனியா இருக்கும் இல்லையா,
பிளேட்லெட் கம்மியாக இருந்தால் அப்போ அது மாதிரி சப்போர்ட்டிவ் தெரப்பி கொடுக்குறது, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, இன்ஃபெக்ஷன் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் வந்து ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் அனிமியா வந்து சரி பண்ணுறது, வெறும் பிளேட்லெட்னா வெறும் பிளேட்லெட் மட்டும் இன்ஃப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் தெரப்பி கொடுப்பாங்க. அப்புறம் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டு, ஃபிசிக்கல் சப்போர்ட்டு, எக்கனாமிக்கல் சப்போர்ட்டு, இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. இதை பொறுத்து வந்து இதெல்லாம் கூட ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டு. ஒன்று ஒன்றா அப்புறம் வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இந்த கீமோ தெரப்பியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து மேஜர் ஃபார்ம் ஆஃப் வைத்தியம். இதுதான் வந்து முக்கியமாக கொடுப்பாங்க இந்த லுக்கிமியாவுக்கு. இதை பயன்படுத்தி இரத்த புற்றுநோய் செல்களை அழிப்பாங்க. இதை வந்து ஒரு ட்ரக்கோ ஒன்றோ இல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரக்கோ சேர்ப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த சிவியரிட்டி எப்படி இருக்குது இதை பார்த்துட்டு டாக்டர்ஸ் ஹெமட்டாலஜிஸ்ட் வந்து தீர்மானம் பண்ணுவாங்க. இதை வந்து ஓரலாக கொடுப்பாங்க, ஐவி ரூட்டில் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து முதுகு தண்டில் ஊசி போட்டு பிரெயின் இன்வால்வ்மெண்ட்டை குறைக்கிறதுக்காக கூட இதை வந்து கொடுப்பாங்க. இதை வந்து கேன்சர் செல்லை அழிக்க இது உதவும். இது வந்து இம்யூனோ தெரப்பி இல்லைன்னா வந்து டார்கெட்டட் செல் தெரப்பி அடுத்தது கொடுப்பாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல வந்து அந்த டி செல்லில் வந்து இது டிஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த செல்லை வந்து இது ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அதை எடுத்து விட்டுட்டு அது வந்து நல்ல செல்லாக வந்து மாற்றுவாங்க. ஏன்னா இந்த கேன்சர் செல் இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு புரோட்டீன் வந்து தயார் பண்ணும். இந்த புரோட்டீன் தயார் பண்ணுறது என்ன ஆகும்னாக்கா, இது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு அது தெரியாமல் வந்து ஒழிச்சு வச்சுக்கும். ஏன்னா நம்ம எந்த செல்லாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து வெளியேற்றி விட்டுரும். அதனால இந்த புரோட்டீனை இது வந்து மறைச்சி வச்சிரும். இதை வந்து நம்ம இது பண்ணி விட்டுவோம். நம்ம மறைக்காமல் பண்ணி விட்டதால இந்த ப்ராசஸ் அது கிடைக்காததால இது வந்து கேன்சர் செல்லிருந்து இட் இஸ் அ நியூ ஃபார்ம் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு. இவன் இந்தியாவில் கூட இப்போ வந்து இது அவைலபிலிட்டியாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, இம்யூனோதெரப்பி. நம்ம இம்யூனிட்டி பவரை இது பண்ணி விடுவாங்க. அது அந்த செல்லில் உள்ளது, டி செல்லில். அடுத்தது வந்து போன்மோரோ ட்ரீட்மெண்ட்டுன்னு பேர். அதில் வந்து வைத்திய முறையில் முன்னால் உள்ள எல்லா இன்க்ரீஸ்டாக வந்து டோஸ் கொடுப்பாங்க, கீமோதெரப்பி கொடுப்பாங்க அந்த பேஷண்ட்டுக்கு. அடுத்தது இன்க்ரீஸ்டு பீம் ஆஃப் இது ரேஸ் கொடுத்து இந்த போனு ஃபுல்லாக வந்து வெக்கேட் பண்ணுவாங்க. அந்த கேன்சர் செல்லில் இருக்கிற கேன்சர் செல்லாம் போனில் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து அதுக்கு முன்னாலேயே பேஷண்ட்டை இருந்தே எடுத்து கூட போன் மேரோவிலேருந்து எடுத்துட்டு அதை வந்து கரெக்டாக நல்ல செல்லாக மாற்றி வச்சுருக்கலாம். இல்லை ஐடென்டிக்கல் ட்வின்ஸு அவங்க பேரண்ட்ஸ் யாராவது அதே மாதிரி குரூப்பு அதெல்லாம் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கூட டோனர்கிட்ட இருந்து கூட ரிசீவ் பண்ணி இந்த புதுசாக அந்த எல்லாம் கம்ப்ளீட்டாக எலும்பு மச்சை எல்லாத்தையும் எடுத்துட்டு புது எலும்பு மச்சை உருவாக்கி புது ஸ்டெம் செல் உருவாக்கி அந்த கேன்சர் செல்லு அங்கே உருவாக்காமல் பார்த்துக்கிறது தான் வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டு. இது வந்து நம்ம எப்படி வந்து அதுக்கு வந்து எப்படி முறையாக இருக்கணும்னாக்கா, நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்குலாம் எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் பேஷண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணோம். நம்மளும் வந்து ரொம்ப அந்த ஆர்கானிசமாக எதுவும் வர விடாமல் எல்லாம் கேப்பு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு தனி ரூமில் கரெக்டாக வச்சு பண்ணுவாங்க. இதுவும் ஒரு புதுவிதமான ட்ரீட்மெண்ட்டு. இது வந்து இந்த சிமெட்ரிக் ஆன்டிஜன் ரிசப்டார், அது கார் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணோம், இந்த ஜேர்ம் ஃபைட்டிங் செல் இது. ஸோ இப்போ வைரஸ் சப்போஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த டி செல்ஸ் தான் போய் அதெல்லாம் அழிச்சிடும். அது மாதிரி அந்த கேன்சர் செல்ஸ் வந்தாலும் அதை அழிக்கிற செல்லை வந்து அழிக்கிற மாதிரி அதை வந்து என்ஜினியரிங் பண்ணி ஆன்டிஜன்னு டியூமர் செல்ஸ் இதெல்லாம் வந்து என்ஜினியரிங் பண்ணி விடுவாங்க. அப்போ பண்ணும்போது என்ன பண்ணோம், இது நார்மல் செல்லாக இது வந்து மறுபடியும் உருவாக்கிடும். கேன்சர் செல்லை அது வந்து உருவாகாமல் தடுக்கும். இதெல்லாம் தான் வந்து அடுத்தது கிளினிக்கல் ட்ரையலில் நிறையா இருக்குது. இதெல்லாம் தான் வந்து லுக்கிமியாவுக்கு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இண்டக்ஷன் தெரப்பி கொடுப்பாங்க. இது ஏன் இண்டக்ஷன் தெரப்பினா, வேகமாக கேன்சர் செல்லை அழிக்கிறதுக்காகவும், அடுத்து பிளாஸ்ட் செல் அந்த இம்மெச்சூர் செல் இருக்குது பாருங்கள், அது பிளட்டில் இருக்கிறத வந்து அதையும் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காகவும் இதை தான் கொடுப்பாங்க.
அதுக்கு என்னென்னலாம் ட்ரக் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டீராய்டு கொடுப்பாங்க, அதுக்கு ப்ரெட்னிசோலாம் இல்லைன்னா டெக்ஸோமித்தோசின் ஏதாவது கொடுப்பாங்க. கீமோதெரப்பி வந்து வின்கிறிஸ்டின், ஆஸ்பரஜனஸ், மீத்தோட்ராக்சட், டாக்சிருபோசின் இது கொடுப்பாங்க. இது கொடுத்துட்டு தான் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிளட் பீரியடிக்கெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பிளாஸ்ட் செல் இருக்கா அப்படின்னுட்டு. நெக்ஸ்ட் தெரப்பி வந்து கன்சால்டேஷன் தெரப்பின்னு இல்லைன்னா இன்டென்சிஃபிகேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இது அடுத்த ஃபேஸ். இது அது எதுக்குனாக்கா எப்படி கொடுப்பாங்கன்னா இன்க்ரீஸ்டு டோஸ் ஆஃப் கீமோதெரப்பி அல்ல கொடுப்பாங்க. எதுக்குன்னா இந்த பிளாஸ்டஸ் எல்லாம் வேற ஒரு ஆர்கனுக்கு போய் அங்கே டியூமர் வர வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணி அதை கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து மல்டி ட்ரக் காம்பினேஷன் கொடுப்பாங்க. வின்கிறிஸ்டின் கொடுப்பாங்க, சைக்ளோபாஸ்பமைட், டாக்சிருபோசின், ஈட்டோபோசைட், மெர்காப்டோ, பியூரின் கொடுப்பாங்க. இந்த பியூரின் எதுக்குன்னாக்கா இந்த செல்லுலாம் அழியும் போது என்ன பண்ணும், புரோட்டீன் யூரியாவை வந்து ரைஸ் பண்ணிவிடும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக இந்த மெர்காப்டா பியூரின் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் டோஸ் கொடுப்பாங்க, அடுத்த ஃபேஸ். இது என்னன்னா ஏன் மெயின்டெனன்ஸ் டோஸ் கொடுக்குறாங்களா, இண்டக்ஷன் ஃபேஸ்லையும் இன்டென்சிஃபிகேஷன் ஃபேஸ்லையும் மிச்சம் மீதிக்கு இது அழியாமல் இருக்கிற அந்த கேன்சர்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்காக இதை கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மீதமுள்ள செல்லு போய் நேராக மறுபடியும் இன்னொரு லுக்கிமியா வந்து உருவாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் அமைஞ்சிடும். அதனால இதை அழிக்கணும்ட்டு மெயின்டெனன்ஸ் டோஸ் கொடுக்குறாங்க. மறுபடியும் இதனால வந்து இதை வந்து எவ்வளோ டூரேஷன்னாக்கா பாய்ஸுக்கு வந்து 3 இயர்ஸ், கேர்ள்ஸுக்கு 2 இயர்ஸ், அடல்ட்டுக்கும் 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஓரளவு. ட்ரீட்மெண்ட் வந்து மெர்காப்டா பியூரின், அது வந்து வீக்லி யூரியா ரைஸ் ஆகக்கூடாதுன்ட்டு அது ஓரலாக கொடுப்பாங்க. ஓரல் மீத்தோட்ராக்சட் கொடுப்பாங்க, அது கீமோதெரப்பி. மந்த்லி 5 days வந்து ஐவி வின்கிறிஸ்டின் ஆஸ்பத்திரிக்கு வந்து அதை போட சொல்லிக்குவாங்க. அப்படியே ஓரலாக வந்து கார்டிகோஸ்டீராய்டு கொடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸை எல்லாம் கொடுத்துட்டு அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த இது பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. பிளாஸ்ட் செல்லோட நிலைமை இருக்குது, எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பேஷண்ட் அனிமியா இருக்கா அப்படின்லாம் எல்லாமே வந்து இதெல்லாம் பிளட் டெஸ்ட் வந்து அப்பப்போ எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சப்போஸ் நிறையா இருந்தால் மறுபடியும் கூட்டி கொடுக்க வேண்டி வரும், இல்லை வந்து ரேடியேஷன் தெரப்பி பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி ஏதாவது அப்பப்போ அசஸ் பண்ணும். தென் அண்ட் தேர்ஸ் ஆன்கோயிங் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்களே, அது பண்ணுறதுக்காக. ஸோ வந்து மேனேஜ்மெண்ட்டுன்னு என்னன்னு பார்த்தோம்னாக்கா கண்ட்ரோல், இதை வந்து போன் மேரோவில் வந்து அந்த செல்லுங்க வளர்கிறத கண்ட்ரோல் பண்ணணும், இதுதான் எய்மு. அப்புறம் எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கணும். 2 கூடவே நரம்பு மண்டலத்தை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா நரம்பு ஸ்பைனல் கார்டு வழியாக முதுகு தண்டு வழியாக மூளைக்கு போயிடக்கூடாது இல்லையா. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த முதுகில் வந்து ஊசி போட்டு அந்த இதை எடுத்து ஸ்பைனல் புளுவிடை எடுத்து அது வந்து மைக்ரோஸ்கோப்பு இல்லைனாக்கா மைக்ரோஸ்கோப்லேயும் பார்ப்பாங்க, கண்ணாலையும் பார்ப்பாங்க, லெபார்டரி அனுப்பியும் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணும்போது அப்படியே முதுகு தண்டில் ஊசி போடும்போது ஒரு கொஞ்சம் வந்து கீமோதெரப்பியும் கொடுத்து விடுவாங்க. ஏன்னா மூளைக்கு பாதுகாப்பாக நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அதை கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ அது என்ன கொடுப்பாங்கனாக்கா கொடுத்து விட்டு பேஷண்ட்டை வந்து பார்ப்பாங்க. பேஷண்ட் வரும்போதே என்ன பண்ணுறாங்கம்மா, பிளட் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, சிபிசி எவ்வளோ இருக்குது, அனீமியா இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. ரொம்ப அனீமியா இருந்தாலும் உடனே வந்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. சப்போஸ் வந்து ப்ளீடிங் டெண்டன்சி இருந்தாக்கா ஃப்ரெஷ் பிளட் அரேஞ்ச் பண்ணி உடனே காம்பினேஷனும் இதை கொடுத்துருவாங்க. பிளேட்லெட்டுக்கும் தனி பிளேட்லெட் மட்டும் கொடுப்பாங்க, ஏன்னா ஓவர்லோட் ஆகிடக்கூடாது. அதனால் தனி பிளேட்லெட் மட்டும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு பேஷண்ட்டை வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வராமல் கொள்ளாமல் எப்படி வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாத்து அனுப்புவாங்க. வீட்லையும் இப்படி பாதுகாக்கிறதுன்னு ஒரு சொல்லிக் கொடுப்பாங்க. இதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நேயர்களே, இந்த வீடியோ வந்து லெங்க்த்தாக இருந்தாலும் கூட அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வர்ற வரைக்கும் வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம், நன்றி.